வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். டெல்லி ஜந்தர் மந்தரில் நடைபெற்ற மாணவர்கள் போராட்டத்தில் தன் மீதும் தனது தாய் மீதும் அவதூறுகள் பரப்பப்பட்டதாக பிரதமர் மோடி வேதனை. அவதூறுகள் எதற்கும் தீர்வாக அமையப்போவது இல்லை எனவும் எக்ஸ் தளத்தில் வீடியோ வெளியீடு. தமது மகள்கள் இதுபோன்ற தகாத வார்த்தைகளை பயன்படுத்துவது ஒரு கலாச்சார அதிர்ச்சி என பிரதமர் மோடி ஆதங்கம். இளம் பருவத்தில் இதுபோன்ற தவறுகள் செய்வது இயல்பான ஒன்றுதான் எனவும் தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப் போவது இல்லை எனவும் திட்டவட்டம். இன்று தமிழகம் வருகிறார் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி. 10 நாட்களாக நடைபெறும் காங்கிரஸ் பயிற்சி கூட்டத்தின் நிறைவு விழாவில் கலந்து கொள்கிறார். தமிழ்நாட்டில் 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டமான வீட்டு பட்டியல் மற்றும் வீட்டு வசதி கணக்கெடுப்பு களப்பணிகள் இன்று முதல் தொடக்கம். வரும் 30ஆம் தேதி வரை வீடு வீடாக நடைபெறும் பணியில் 19,000 அதிகாரிகளின் மேற்பார்வையில் 1,15,000 கணக்கெடுப்பாளர்கள் ஈடுபட உள்ளதாக தகவல். மக்கள் தொகை கணக்கெடுப்பில் தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் பங்கேற்று அவரவர் விவரங்களை வழங்க வேண்டும். மக்கள் தொகை கணக்கெடுப்பின் களப்பணிகள் இன்று தொடங்க உள்ள நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வேண்டுகோள். சென்னை எழும்பூர் ராஜரத்ன மைதானத்தில் சிங்கப்பெண் படை உள்ளிட்ட காவல்துறையினர் மிடுக்கான அணிவகுப்பு. The highest honor to a police force, becoming the first force in South India to receive this prestigious distinction. Today, on 31st July 2026, this historic venue once again serves as the stage for another proud chapter in the illustrious journey of the Tamil Nadu police. வேட்டி சட்டை அணிந்து திறந்தவெளி ஜீப்பில் சென்ற காவல்துறை அணிவகுப்பு மரியாதையை ஏற்றார் முதலமைச்சர் விஜய். காவல்துறையினருக்கு பதக்கம் வழங்கும் விழாவில் முதலமைச்சர் விஜய்க்கு பூங்கொத்து கொண்டு வந்த மோப்பநாய் ராக்கி. கண்கவர் மோப்பநாய்களின் சாகசத்தை கண்டு ரசித்த முதலமைச்சர். ஜிம்மி மற்றும் விக்கி காவல்துறைக்கு உரிய ஒழுக்கமான வணக்கத்தை செலுத்தி தங்களது மகிழ்ச்சியையும் மரியாதையும் வெளிப்படுத்துகின்றார்கள். இங்கே குறிப்பிடத்தக்க ஒரு சிறப்பம்சம் ரஸ்டி என்பது தமிழ்நாட்டின் பாரம்பரிய கோம்பை இனத்தை சேர்ந்த மோப்பநாய் பாட்டை வெளிப்படுத்துகின்றன. ஒன்றன் பின் ஒன்றாக தடைகளை தாண்டி எந்த தயக்கமும் இன்றி எரியும் நெருப்பு வளையத்தை கூட லாவகமாக கடந்த அசத்தலான சாகசத்தை நிகழ்த்துகிறார்கள். காவல்துறையினருக்கு பதக்கம் வழங்கும் விழாவில் புல்லட் வாகனத்தில் கம்பீரமாக சாகசத்தில் ஈடுபட்ட காவலர்கள். வாகனத்தில் கருவி
பெட்டியில் நின்றபடி வருகின்றார் ஆய்வாளர் டி அன்பரசி அவர்கள். தொடர்ந்து நெருப்பு வளையத்திற்குள் புல்லட் வாகனத்தில் சீறி பாய்ந்த பெண் காவலரை வியந்து பார்த்த முதலமைச்சர். ஆய்வாளர் அன்பரசி அவர்கள் நெருப்பு வளையத்திற்குள் சீறி பாய்கின்றார் இருசக்கர வாகனத்தில். காவல்துறையினருக்கு பதக்கம் வழங்கும் விழாவில் அதிதீவிர கமாண்டோ படையினர் சாகசம். பயங்கரவாதிகளை ஒடுக்குவது போன்று நிகழ்த்திய ஒத்திகையை கண்டு ரசித்த பொதுமக்கள். இதோ அதிரடி நடவடிக்கை தொடங்கியுள்ளது. ஃபார்வர்ட் ஸ்லாண்ட் முறையில் கமாண்டோக்கள் மின்னல் வேகத்தில் அறைக்குள் நுழைந்த தீவிரவாதிகளை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து பிணைய கைதிகளை எந்தவித பாதிப்பும் இல்லாமல் பாதுகாப்பாக வெளியே அழைத்து வர இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆறுதல் அளிக்கப்பட்டு மருத்துவ உதவிக்காக பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்தின தொழில்நுட்பம், வீர துணிச்சல் மற்றும் உயிர் சென்னை எழும்பூரில் காவல்துறையினருக்கு ரோந்து பணிக்கான வாகனங்களை வழங்கிய முதலமைச்சர் விஜய். 42 மஹிந்திரா தார் கார், 96 ஹோண்டா யூனிகார்ன் பைக் சேவையை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் முதலமைச்சர். 42 மஹேந்திரா தார் ராக்ஸ் நவீன 4 சக்கர வாகனங்களும் 96 ஹோண்டா யூனிகார்ன் 2 சக்கர வாகனங்களும் அணிவகுப்பு முறையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் பார்வைக்காக கம்பீரமாக அணிவகுத்து வருகின்றனர். ஒவ்வொரு வாகனமும் பாதுகாப்பின் உறுதியை பிரதிபலிக்கிறது. ஒவ்வொரு சக்கரமும் மக்கள் நலனுக்காக சுழலப் போகிறது. ஒவ்வொரு பயணமும் தமிழகத்தின் பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்த போகிறது. இந்த வாகனங்கள் கடலோர பகுதிகளில் விரைவான ரோந்து, தொடர்ச்சியான கண்காணிப்பு, சட்டம் மற்றும் ஒழுங்கை பேணுதல், மீட்பு பணிகள் மற்றும் அவசர கால நடவடிக்கைகளில் காவல்துறையினரின் செயல்திறனை பல மடங்கு உயர்த்த உள்ளன. The 42 newly inducted Mahindra Thar Rocks are vehicles specially commissioned. பதற்றமான சூழல் நிலவுவதால் தற்போதைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் கர்நாடகா வர வேண்டாம். ஆகஸ்ட் 3ஆம் தேதி சந்திப்பதாக இருந்த நிலையில் கர்நாடக முதலமைச்சர் DK சிவகுமார் வேண்டுகோள். தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் திறக்க தயாராக இல்லை என காவிரி மேலாண்மை ஆணையத்தில் கூறிவிட்டோம். காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவுக்கு எதிராக மேல்முறையீடு செய்ய உள்ளதாகவும் கர்நாடக முதலமைச்சர் DK சிவகுமார் அறிவிப்பு. காவிரி நீர் கோரிக்கையுடன் முதலமைச்சர் விஜய் கர்நாடகா வந்தால் பெங்களூரு விமான நிலையம் முற்றுகையிடப்படும். கன்னட கூட்டமைப்பின் தலைவர் வாட்டாள் நாகராஜ் எச்சரிக்கை. தமிழ்நாட்டிற்கு காவிரி நீரை தரக்கூடாது என வலியுறுத்தி கர்நாடகாவில் பாஜக போராட்டம். முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பா தலைமையில் KRS அணை அருகே திரண்டு முழக்கம். காவிரி விவகாரம் தொடர்பாக கர்நாடகாவில் ஆகஸ்ட் 13ஆம் தேதி முழு அடைப்பு. ஹோட்டல்கள், ஆட்டோ சங்கங்கள் உள்ளிட்ட 80க்கும் மேற்பட்ட அமைப்புகள் ஆதரவு. மேகதாது மற்றும் காவிரி நீர் மறுப்பு தொடர்பாக அரசின் நிலைப்பாடு குறித்து ஓரிரு நாளில் அறிவிப்பு வெளியாகும். முதலமைச்சரின் கர்நாடக பயணம் குறித்தும் சட்ட மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் விளக்கம். இந்த விவகாரத்தில் கண்டிப்பாக முதல்வர் அனைத்து தரப்பு மக்களையும் ஆலோசிச்சுட்டு வராங்க. சுமூகமா என்ன பண்ணலாம் சொல்லி அனைத்து தரப்பு விஷயத்தையும் முதல்வர் ஆலோசிச்சுட்டு வர்றார். முதல்வர் தரப்புல இருந்து இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள தேவையான முடிவுகள் அனௌன்ஸ் பண்ணப்படும்.
உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிய பிறகும் கர்நாடக காவிரியில் தண்ணீர் திறக்காததால் ஒவ்வொரு ஆண்டும் வாதாடியும் போராடியும் நீர் பெற வேண்டிய சூழல் உள்ளது. மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்டினால் டெல்டா மாவட்டங்கள் பாலைவனமாகிவிடும் எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேட்டி. நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிய பிறகும் கர்நாடக அரசு ஒவ்வொரு ஆண்டும் குறிப்பிட்ட காலத்தில் காவிரியில் தண்ணீர் திறப்பதில்லை. தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு ஆண்டும் கர்நாடகத்திலே வாதாடி போராடிதான் கர்நாடகத்திலிருந்து தண்ணீரை பெறக்கூடிய நிலை இருந்து வருகிறது. மேகதாது காவிரியின் குறுக்கே மேகதாதில் அணை கட்டப்பட்டு விட்டால் டெல்டா மாவட்டம் பாலைவனமாகிவிடும். மேகதாது அணை தொடர்பான தாவேக அரசின் தடை தீர்மானத்தை எதிர்த்து அதிமுக வழக்கு தொடர்ந்துள்ளது. கர்நாடகா செல்வதை முதலமைச்சர் விஜய் தவிர்க்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் EPS வலியுறுத்தல். அவையில் முன்மொழிய வேண்டும், பிறகு விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும், ஓட்டெடுப்பட வேண்டும், பிறகுதான் ஏற்கனவே அரசியல் தீர்மானத்தில் சேர்க்கப்பட வேண்டும். இதுதான் 104 சட்டப்பேரவை விதி 104 கீழ் தெரிவிக்கப்படுகிறது. இது குறித்து தான் நாங்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கின்றோம். 3ஆம் தேதியோ அல்லது 5ஆம் தேதியோ திரு ஜோசப் விஜய் அவர்கள் கர்நாடக சென்று பெங்களூருக்கு சென்று அங்கு இருக்கின்ற முதலமைச்சரோடு பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று பத்திரிகையில் ஊடகங்களிலும் செய்தி வந்து கொண்டிருக்கிறது. இதை தவிர்க்கப்பட வேண்டும். முதலமைச்சர் விஜய் கர்நாடகாவிற்கு சென்றால் தண்ணீரை திறந்து விடுவார்கள். மேகதாது அணையை கட்ட வேண்டாம் என்றால் கட்ட மாட்டார்கள் என நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கர்நாடக முதலமைச்சர் DK சிவகுமார் தொகுதியில் மேகதாது அணை வருகிறது, அவர் விடமாட்டார் என பாமக தலைவர் அன்புமணி பேட்டி. முதலமைச்சர் விஜய் போய் கர்நாடகாவில் போய் தண்ணி கேட்டானா கொடுத்துடுவாங்க, மேகதாது அணை கட்ட வேணாம்னு சொன்னா அப்படி நிறுத்திடுவாங்க அப்படின்னு ஏதோ ஒரு எண்ணத்தில் இருக்கிறார். நிச்சயமா எவ்வளவு பேரை பார்த்துட்டாங்க அவங்க. அதுவும் இதில் யாரு? DK சிவகுமார், அவருடைய தொகுதியில் வருது மேகதாது அணை. அவர் மீண்டும் முதலமைச்சராக வரணும்னு திட்டமிட்டு இருக்கிறார். 2028 அங்கே தேர்தல் வருது, அது வரைக்கும் விட போறது கிடையாது. இன்னும் பிடிவாதமாக இருப்பார், இன்னும் பதட்டமான சூழல் கொண்டு வருவார். இது வச்சுக்கிட்டு தான் அவர் அடுத்தது எலெக்ஷன்ல வெற்றி பெறதுக்கு திட்டமிட்டு இருக்கிறார். இந்த சூழ்ச்சியில போய் விஜய் அவர்கள் விழக்கூடாது. காவிரி பிரச்சினை என்பது தாவேக பிரச்சினை அல்ல, காவிரி என்பது தமிழ்நாட்டின் பொது பிரச்சினை என அன்புமணி கருத்து. மேகதாது அணை விவகாரத்தில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவதில் அரசுக்கு என்ன தயக்கம், அரசுக்கு என்ன ஈகோ எனவும் கேள்வி. தமிழ்நாட்டில் 38 மாவட்டத்தில் வாழ்கின்ற மக்களில் கிட்டத்தட்ட 28 மாவட்ட மக்கள் சார்ந்த பிரச்சனை. தமிழ்நாட்டில் 8 கோடி மக்களில் கிட்டத்தட்ட 5.5 கோடி மக்கள் சார்ந்த பிரச்சனை காவிரி பிரச்சனை. இப்படி இருக்கிற பிரச்சனையில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவதற்கு என்ன தயக்கம் அரசுக்கு? இதுல என்ன ஈகோன்னு எனக்கு ஒன்றும் புரியல. மேகதாது அணை விவகாரத்தில் காலம் தாழ்த்தாமல் அனைத்து கட்சி கூட்டத்தை தமிழக அரசு கூட்ட வேண்டும். விசிக தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தல். தமிழ்நாட்டு மக்கள் முன்வைத்த கோரிக்கையை காவேரி ஒழுங்காற்று குழு வெளியிட்ட ஆணையை கர்நாடக மாநில அரசு ஏற்கவில்லை, அவமதிக்கிறது. இது மிகவும் முக்கியமான ஒரு பிரச்சனை என்பதால் காலம் தாழ்த்தாமல் முதலமைச்சர் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும். குடிநீர் மற்றும் இதர அத்தியாவசிய பணிகளை மேற்கொள்ள 340 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. தென்மேற்கு பருவமழை பொழிவு, மாவட்டங்களில் குடிநீர் விநியோகம் மற்றும் வேளாண் பயிர் சாகுபடி நிலை குறித்து ஆய்வு செய்யவும் முதலமைச்சர் விஜய் ஆணை. சுதந்திர வரலாற்றில் தமிழக வாக்காளர்கள் சாதனை நிகழ்த்தியுள்ளதாக இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் பாராட்டு.
தமிழக சட்டமன்ற தேர்தலில் சுமார் 4.93 கோடி வாக்குகள் பதிவாகியுள்ளதாகவும் பேட்டி. Election Commission of India congratulates the people of Tamil Nadu in polling nearly 4.93 crore votes in the recent assembly elections. This is the highest ever number of votes polled in Tamil Nadu since independence. I also congratulate all voters of Tamil Nadu to have achieved nearly 86% of polling, which is also the highest ever polling percentage in Tamil Nadu since independence. அண்டை மாநிலங்களுக்கு கனிமங்கள் ஏற்றுமதிக்கான தடையை தொடர்வது குறித்து முதலமைச்சர் முடிவெடுப்பார். கிராவல் மண் எடுக்கும் முறையில் கொள்கை முடிவு எடுத்து விரைவில் அறிவிக்கப்படும் என அமைச்சர் பிரபு பேட்டி. மாநில கல்வியியல் ஆராய்ச்சி பயிற்சி நிறுவன இயக்குநர் லதாவிற்கு பள்ளிக்கல்வித்துறை இயக்குநராக கூடுதல் பொறுப்பு. பள்ளிக்கல்வி இயக்குநர் கடப்பன் ஓய்வு பெற்ற நிலையில் லதாவுக்கு முழு கூடுதல் பொறுப்பு வழங்கி தமிழ்நாடு அரசு உத்தரவு. திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை, அம்பாசமுத்திரம் தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க விதிக்கப்பட்ட தடை நீட்டிப்பு. தேர்தல் ஆணையத்திற்கு விதித்த தடையை ஆகஸ்ட் 24 வரை நீட்டித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பழனி நில மோசடி தொடர்பாக பத்திரப்பதிவுத்துறை சிறப்பு தணிக்கை குழு அமைத்து உத்தரவு. சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் பணியேற்ற நாள் முதல் தற்காலிக பணி நீக்கம் வரையிலான பதிவு செய்யப்பட்ட அனைத்து ஆவணங்கள் குறித்து ஆய்வு செய்ய நடவடிக்கை. டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு முன்ஜாமீன் வழங்கிய உச்சநீதிமன்றம் உத்தரவு. விசாரணைக்கு ஒத்துழைக்கும் வரை செந்தில் பாலாஜியை கைது செய்யக்கூடாது என்றும் அறிவுறுத்தல். திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் ஆஜராவதிலிருந்து 6 நாட்கள் விலக்கு அளிக்க கோரி செந்தில் பாலாஜி மனு. ஆகஸ்ட் 5ஆம் தேதி கண்டிப்பாக காவல் நிலையத்தில் ஆஜராவதாக நீதிமன்றத்தில் உத்தரவாதம். டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் செந்தில் பாலாஜியுடன் தொடர்புடைய 2 பேர் கைது. சென்னை, கரூர் உள்ளிட்ட 41 இடங்களில் சோதனை நடைபெற்ற நிலையில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் நடவடிக்கை. திமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட தாயும் மாணவர் திட்டத்தின் பெயர் விரைவில் மாற்றம். முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தாவேக அரசு திட்டமிடப்பட்டு வருவதாக தகவல். நெல்லை மாவட்டம் விக்கிரமசிங்கபுரம் அருகே கரடி தாக்கி தோட்டத்து காவலாளி உயிரிழப்பு. ஆழ்வார்குறிச்சி போலீசார் மற்றும் களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பக வனத்துறையினர் விசாரணை. புதுக்கோட்டை, திருப்பத்தூர், தென்காசி ஆகிய மாவட்டங்களில் வெளுத்து வாங்கிய கனமழை. சுட்டரித்த கோடை வெயிலுக்கு மத்தியில் திடீரென பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல். கோவை, நெல்லை, நீலகிரி, தேனி, கன்னியாகுமரி ஆகிய 5 மாவட்டங்களில் இன்று இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு. நாளை முதல் வரும் 6ஆம் தேதி வரை தமிழகம், புதுச்சேரியில் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியின் 77வது பிறந்த நாளை முன்னிட்டு மாசான சினிமா போஸ்டர்களில் அவர் போஸ் கொடுப்பது போல்
பேனர்களை வைத்து அசத்திய ஆதரவாளர்கள். ஜனநாயகன், பாகுபலி, புஷ்பா, சிங்கம் 2 உள்ளிட்ட பல்வேறு படங்களை ரீக்ரியேட் செய்து வைக்கப்பட்ட பேனர்கள் இணையத்தில் வைரல். வருகிற செப்டம்பர் மாதம் இந்தியா வருகிறார் சீன அதிபர் ஜி ஜின்பிங். டெல்லியில் செப்டம்பர் 12, 13ஆம் தேதிகளில் நடைபெறும் பிரிக்ஸ் மாநாட்டில் பங்கேற்க உள்ளதாக அறிவிப்பு. காமன்வெல்த் ஜூடோ 60 கிலோ எடைப்பிரிவில் இந்திய வீரர் ஹர்ஷ் சிங் தங்கம் வென்று அசத்தல். மகளிர் 48 கிலோ எடைப்பிரிவில் தங்கம் வென்றார் இந்திய வீராங்கனை அஷ்மிதா டே. காமன்வெல்த் ஜூடோவில் தங்கம் வென்ற அசத்திய ஹர்ஷ் சிங், அஷ்மிதா டே ஆகியோருக்கு பிரதமர் மோடி வாழ்த்து. தங்கம் வென்ற இருவரையும் நினைத்ததால் பெருமைப்படுவதாகவும் ஜூடோவை இன்னும் பிரபலப்படுத்த இது பங்களிக்கும் எனவும் பதிவு. இரண்டாயிரத்து 27ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள ஒருநாள் உலகக்கோப்பை தொடர் ஜிம்பாப்வே, நமீபியா, தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகளில் 12 மைதானங்களில் பட்டியலை வெளியிட்டது ஐசிசி. நாமக்கல்லில் முட்டை கொள்முதல் விலை 30 காசுகள் குறைந்து ₹5.70 நிர்ணயம். சென்னையில் சில்லறை விற்பனை விலை ₹6.50 நிர்ணயம் செய்யப்பட்டு அறிவிப்பு.